தெய்வப்புலவர் திருமூலர் 715வது பாட்டில் 715 என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே பிராணாயம் சொல்ல பிராணாயம் பண்ணி மனம் அமைதியாக இருக்கும், சிவசக்தி உள்ளே இருப்பாங்கன்னு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த சுவாச பயிற்சியை பூர்ண கும்பகத்தை நிறுத்தி சுவாசத்தை நாம் கடைப்பிடித்து வந்தால், இந்த காலை மேல் இருப்பார் சிவன், அந்த சிவன் நமக்குள்ளேயே இருப்பார். மனம் ஒன்று அமைதியாக தியானத்தில் இருப்பார். சாப்பிட்டு பாருங்கள். அதாவது இந்த பிராணாயம் பண்ணுங்கிற அதில் வந்து மூச்சு பயிற்சின்னு சொன்னார். மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுங்கிறது, மடை மாற்றி. மடை மாற்றுறதுன்னா, அந்த தண்ணி அதிகம் வந்துச்சுன்னா மடை திறந்து விட போகிறாங்க, வீராணம் ஏரி இதை மடையை திறக்கிற போகிறாங்க, இந்த மாதிரி புழை ஏரிய மடை திறக்க போகிறாங்க. மடை திறக்குன்னா அந்த அடைஞ்சு நிற்க ஃபுல்லாக அந்த ஏரியில் தண்ணி மடையை திறந்து விட்டாக்கும் அது வந்து தண்ணி பாஞ்சு வெளியில் ஓடும். இது மணிக்கு இது கணத்துக்கு இத்தனை அடி கனஅடி நீர் போச்சுமாங்க. அந்த மாதிரி என்னென்னா, புடை ஒன்றி நின்றிட பூதப்பிராணி, பூதப்பிராணினா இறைவனை. மடை ஒன்றி நின்றிட வாய்த்த வடியும், மடை ஒன்றி நின்றிட அப்படியே இழுத்து லெஃப்டில் இழுத்து ரைட்டில் இழுத்து லெஃப்டில் இப்படி மடை மாற்றி ஒன்றி நின்றிட வாய்த்த வடியும். சடை ஒன்று நின்ற அச்சங்கரநாதன், சடை ஒன்று நின்ற அச்சங்கரன்னா, சடைனா சிவபெருமானுடைய சடைங்கிற இடமும் அந்த முடி தொங்குற மாதிரி அப்படி பார்க்கக்கூடாது. அது ஒளி நடராஜ சிலை, நடராஜ காலத்துக்கு ஆடும்போது பின்ன படர சடைமாங்க, அப்படியே சடை வந்து ஆடும்போது ஒளி பாயும். சூரியன்லேருந்து எப்படி ஒளிக்கிரகங்கள் போகுதோ அது போன்று ஒளியும் பாய்ந்து வரும். அது எப்படின்னா, விடையொன்று ஏரியே வீட்டிற்கும் தானே. விடை ஒன்றுன்னா அந்த காளை மாடு இருக்கு இல்லையா, நந்தி என்பது நமக்கு அடையாளம் சொல்கிறோம், ஆன்மாவுக்கு அடையாளமாக. அதில் ஏறி உட்காந்துருப்பார் நம்ம மனசில் சிவன். எப்படி அசையாமல் உட்காந்துருப்பார், ஒளிப்பொருளை கொடுத்துருப்பார். பிராணாயாமம் பண்ணுங்க, இறைவனோடு ஒன்று இருக்கலாம், ஒளிப்பொருளாக இருக்கலாம் என்பதை சொல்லும் இந்த அற்புதமான பாடலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திருமந்திரம் 715.